ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி குயிக்காக வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனோட தலையும் வாழையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டை யூஸ் பண்ணி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான வெங்காயம், கொஞ்சம் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போல் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் மீன் குழம்பும் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் 3 எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அது போலவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்த பருப்பையும் வெந்தயத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த வெந்தயம் ரொம்பவும் கருகாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். அதோட ஸ்மெல் வர வரையும் நம்ம நல்லா வறுத்துட்ருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உருகி வச்ச அந்த கருவேப்பிலையை அது கூட நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்ச பூண்டு, அது கூடவே வெங்காயத்தையும் அது கூடவே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். அந்த பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நம்ம நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அதுக்காண்டி நம்ம இதில் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமே கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த தனியாத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் 3 இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மீன் குழம்பு மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதை நம்ம கிண்டிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாலாம் நல்லா இதாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக தான் அந்த மீனை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதை நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த அந்த மீனை இது கூட சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மீனை இது கூட ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே மீனை போட்டுறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரே கிண்டி 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 மூடி வச்சிடணும். அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது. 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா மீன் நல்லா வெந்திருக்கும். வெந்ததை உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ஈஸியாக சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.